உடல் கொடுக்கின்ற மெல்லிய எச்சரிக்கைகளை அலட்சியம் செய்தால் பெரிய நோய்களாக மாறிவிடும். நம் உடல் எப்போதும் நமக்காக வேலை செய்கிறது. ஒரு பிரச்சனை உருவாகும் முன்பே அது சின்ன சின்ன அறிகுறிகள் மூலம் எச்சரிக்கிறது. பல நேரங்களில் நாம் அவற்றை கவனிக்காமல் விடுகிறோம். அந்த சிறிய அறிகுறிகளை பின்னால் பெரிய நோய்க்கான அடையாளமாக இருக்கலாம். உங்கள் உடல் தருகின்ற முக்கியமான எச்சரிக்கை சிக்னல்கள். கால்களில் ஊறுவது போன்ற உணர்வு, வலி. இது ரெஸ்ட்லெஸ் லெக் சிண்ட்ரோம் எனப்படும் நரம்பு பிரச்சனையின் அறிகுறி. இரவு நேரங்களில் அதிகம் வரும், தூக்கத்தையும் பாதிக்கும். இதற்கு தீர்வு நல்ல தூக்கம், சூடான குளியல், கால்களுக்கு மசாஜ், காபியை குறைத்தல். தோல் தடினமாகுதல், அரிப்பு. இது சோரியாசிஸ், தைராய்டு சிக்கல் போன்ற பிரச்சனைகளின் அறிகுறியாக இருக்கலாம். கையெழுத்து, மனமுணரும் திறன், கனவுகள் மாறுதல், பார்கின்ஸ் நோய் என்ற நோயின் ஆரம்ப அறிகுறிகள். ஆரம்பத்திலேயே கவனித்தால் சிகிச்சை பலன் தரும். அடிக்கடி கோபம், சீற்றம், சிறிய விஷயங்களுக்கே கோபம் வர்றது, மன அழுத்தம் அல்லது டிப்ரெஷன். அதிகமாக தூங்குதல், ஒரு நாளைக்கு 7-9 மணி நேரம் தூக்கம் போதும். அதுக்கு மேலே தூக்கம் வந்தால் அது மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸ், டிப்ரெஷன், எபிலெப்சி போன்ற நோய்களின் அறிகுறி. கண்களின் நிறம் மாறுதல். கண்ணில் சாம்பல் வட்டம் தோன்றினால் அது கொலஸ்ட்ரால் அதிகரிப்பு காரணமாக இருக்கலாம். உப்புக்காக அடிக்கடி ஆசை, அதிக உப்பு, அதிக அடிசன் நோய், சிறுநீரக பிரச்சனை, சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ் போன்ற பிரச்சனைகளின் அறிகுறியாக இருக்கலாம். மறதித்தனம், சோர்வு, ஆர்வம் குறைதல். இது தைராய்டு சுரப்பி சிக்கல் காரணமாக இருக்கலாம். அடிக்கடி தாகம். இது சர்க்கரை நோய், டயபெட்டிக் கிடோ அசிடோசிஸ் போன்ற பிரச்சனைகளின் அறிகுறி. அடிக்கடி ஐஸ் சாப்பிட ஆசை, இரும்பு சத்து குறைபாடு காரணமாக இருக்கலாம். உங்கள் உடலை விட உங்களை நன்றாக யாரும் அறிய முடியாது. ஏதாவது வித்தியாசமாக இருக்கிறது என்று உணர்ந்தால் அலட்சியம் செய்யாமல் காரணத்தை கண்டுபிடித்து ஆரம்பத்திலேயே சிகிச்சை எடுத்தால் பெரும்பாலான பிரச்சனைகளை எளிதாக குணமாகும்.